சாமுவேல் தாய்ப்பாலை மட்டும் மறக்கல, தாயவே மறந்துட்டான். அல்லேலூயா. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 45வது அதிகாரம் 10-11. சங்கீதம் 45:10-11. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். அப்ப தகப்பன் வீடுன்னா அது உலகம், மாம்சம், உலகத்தின் காரியங்கள், அதை மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் பேரில் பிரியமாயிருப்பார். நீ உலகத்தை வெறுத்தாயானால், பாவத்தை வெறுத்தாயானால், ஜென்ம சுபாவத்தை வெறுத்தாயானால், அப்பொழுது அவருக்கு நீ பிரியமா நடக்கிறது அப்படின்னு பார்த்துட்டா அதிகாரம் 1 2 அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பவர் வந்துகிட்டே இருக்கும். செல்ஃப் கண்ட்ரோல். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். ஆமென். வாசிங்க கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 5:17. இதுதான் நமக்குள்ள பிரச்சனை. இதை நமக்கு அடக்க முடியல. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராட்டம் செய்கிறது. அடுத்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நல்லதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், இப்ப உட்காந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், இப்ப பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் சர்ச்சில் போய் கீபோர்டு வாசிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாம் நினைக்கிறேன், பாட்டு பாடலாம் நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியா ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் ஆவி அப்படி நினைக்கிறது. மாம்சம் போராடி, வேண்டாம் உட்காரு, இவ்வளவு தூரம் அலையணுமா, வேண்டாம், வெயில போய் உட்கார்ற. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராடி நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்ய விடாமல் அது தடுக்கிறது. இது எனக்குள்ளே நடக்கக்கூடிய பயங்கரமான யுத்தம், போராட்டம். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். எண்ணில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவைகளை செய்ய விடாமல் அவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. அதே தான் இங்க வாசிக்கிறோம். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அல்லேலூயா. வெறுக்கிறது எப்படி செய்வீங்க? நீங்க செய்யும் போது விரும்பிதான் செய்றீங்க. ஆனா எப்ப வெறுக்கிறீங்க? செஞ்சதுக்கு அப்புறம், ஐயோ இதை போய் செஞ்சுட்டேனே, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டேனே,